நம்முடைய வாழ்க்கை அமைப்பு இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு. இதுவும் இடைப்பேச்சாக இதில் சொல்லப்பட்டு விட்டது என்றால் இதன் ஒரு முக்கியமான பெரிய கிளையை பக்கம் உங்களுடைய சிந்தனை அழைத்து செல்ல வரும். அது என்ன? மனிதனுடைய உச்சந்திரன் உள்ளங்கால் வரை எத்தனை உறுப்புகள் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்திலும் நம்பர் 1 முக்கியத்துவம் உள்ள ஒரு உறுப்பு சொல்லுங்கன்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? இதயம். டாக்டர்கிட்ட கேட்டால் அதுதான் சொல்லுவாங்க. சர்வசாதாரணமாக இதயம் இல்லா செயல்படாவிட்டால் ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டார். கை இல்லாமல் வாழலாம், கால் இல்லாமல் வாழலாம், குருடனாக வாழலாம், செவிடனாக வாழலாம், இதயம் இல்லாமல் வாழ முடியாது. எவ்வளவு முக்கியமான உறுப்பு! இந்த உறுப்பு உச்சந்திரன் உள்ளங்கால் வரை இரத்தத்தை பம்பிங் செய்து எந்தெந்த இடத்திற்கு அந்த இரத்தம் செல்ல வேண்டுமோ அதற்கெல்லாம் முறைப்படியான பாதைகளை அவைகளுடன் கனெக்ஷன் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கனெக்ஷன் மூலமாக சுத்தமாக்கப்பட்ட இரத்தம் அத்தனை உறுப்புகளிலும் சென்றடைகிறது. திரும்பவும் வாபஸ் வருது. அசுத்தமாகி வரும்போது அதை மீண்டும் சுத்தப்படுத்தி அனுப்புது. இவ்வளவு பிரம்மாண்டமான வேலையை நினைச்சா நாம் செய்யறோம். இப்ப சொல்லுங்க, யார் இந்த இதயத்தை படைத்தது மட்டுமல்ல, அதை ஒவ்வொரு வினாடியும் இயக்கிக் கொண்டிருப்பவன் யார்? இது வெளிநிலை. இதயம் என்ற ஒன்று அது செயல்பட்டால் உடல் முழுதும் செயல்படும் என்று டாக்டர்கள் கூறக்கூடிய அந்த எல்லையை கடந்து அல்லாஹுத்தான் இதயத்தை படைத்தான், அதை பம்பிங் செய்ய வைக்கிறான், அந்த இரத்தத்தை உள்ளே கொண்டு வந்து அது சுத்தப்படுத்தி வெளியேற்றக்கூடிய எல்லா வேலைகளையும் அல்லாஹுத்தான் செய்கிறான் என்ற எல்லையை கடந்து அந்த இதயத்தின் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். லா யசானி, எனக்கு இடம் தரவில்லை. சமாவுன், பிரம்மாண்டமான வானம், பிரம்மாண்டமான பூமி, எனக்கான தொடர்புக்கு அது இடத்தை பெற்றிருக்கவில்லை. இல்லா குலூபுல் மூமின் அவுகமா காலாலிஸ், மூமின்களுடைய கல்வை தவிர எனக்கான இடத்தை வேறு எங்குமே இல்லை என்று அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸ் ஷரீஃபிலே கூட கொடுத்த வார்த்தை இருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிலை கல்வி என்ற இந்த ஒன்று உலக வாழ்க்கைக்கு அதன் சரியான இயக்கம் எவ்வாறு தேவையோ அது போன்று மனித வாழ்க்கை அல்லாஹ்வுடைய விருப்ப பிரகாரம் மனிதனாக வாழ்வது எந்த நிலைக்கு கட்டாய தேவை, அது இஸ்லாம். வெளிநிலையில் அதன் அமைப்புகள் இயக்கங்கள் இத்தனை ஒரு நிமிஷத்துக்கு வச்சு போட்டு பார்க்குறாங்கல்ல, காதில் வச்சு 2 3 உள்ளாலேன்றான், இத்தனை நேரத்தில் அடிச்சிருக்கு, ஹார்ட் நல்லா பர்ஃபெக்டாக. இது போல உள்ளத்தின் வெளிநிலை இயக்கம் அதை அறிவதற்கான சில சிம்டங்கள், சில முறைகள் இருப்பது போன்று உள்ளத்தின் உள்நிலை இயக்கம் என்ற ஒன்று சரியான முறையில் இதயம் இயங்கினால் உச்சந்திரன் உள்ளங்கால் வரை சரியாக செயல்படுமோ அது போன்றே இதயத்தின் மறுபக்கம் உள்நிலை ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹ் ரசூல் கூறியிருக்கிறார். அது 100% சரியான முறையில் இயங்கினால் என்னுடைய சரீரம் இயங்குவதற்கு சதைத்துண்டு சரியாக இயங்க வேண்டும். இந்த சதைத்துண்டு சரியாக இயங்கி உச்சந்தலில் உள்ளங்கால் வரை கண் பார்க்கும், காது கேட்கும், கை கால் எல்லாம் ஆக்டிவிட்டி நல்லா நடக்கும். இதுக்கு இது தேவை. அதே நேரத்தில் இதன் மூலமாக வெளிப்படக்கூடிய செயலாக்கங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமாக ஆக்கப்படக்கூடிய அதற்கு சாலிஹ் என்று பெயர். அல்லாஹ் இணக்கமான நிலை அது வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படுவதற்கு இந்த இரத்த ஓட்டம் மட்டும் பத்தாது. அந்த இரத்த ஓட்டத்தோடு சேர்ந்து அல்லாஹுடைய நூறும் தேவைப்படுகிறது. அதுதான் பையத்தின் போது அல்லாஹுல்லாஹ் என்ற திக்கின் மூலமாக முரீதுங்களுக்கு உள்ளத்தில் பதிய வைக்கப்படுகிறது. சரி, பேச்சு நின்றுகிட்டே போகுது. ஆக இப்பொழுது அந்த இதயத்தை பற்றி இன்ன ஃபி ஜஸதி பனி ஆதமுடைய மக்களுடைய சரீரத்தில் ஒரு துண்டு இருக்கிறது. இதா சலுகல் ஜஸது குல்லு, அது இணக்கமானதாக சரியானதாக பர்ஃபெக்டாக இயங்கக்கூடியதாக இருந்தால் சலுகல் ஜஸது குல்லு, அவனுடைய உடம்பில் உண்டான அத்தனை உறுப்புகளும் அல்லாஹுக்கு இணக்கமான முறைகளில் செயல்களை வெளிப்படுத்தும்.
இதா ஃபஸதத் அல்லாஹ்வுடைய தொடர்பை கொண்டு உண்டான இயக்கமாக அந்த இதயம் செயல்பட தவறிவிட்டால் இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அவன் சரீரம் அத்தனையும் பாழா போயிடும், ஃபஸாதாயிடும். எதை பார்ப்பதற்காக கண்ணை தந்தானோ அதை பார்க்காது, எதை கேட்பதற்காக காதை தந்தானோ அது கேட்காது, எதை பேசுவதற்காக வாயை தந்தானோ அது வாய் பேசாது. ஃபஸாத் எது வந்தாலும் தீங்குதான் வரும். இந்த நிலை வந்த பின்பு இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கா? இதே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்லை, தானா அந்த பம்பிங் செஞ்சிட்டு இருக்கு. அதுபோல இந்த விஷயமும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு துஆவின் மூலமாகவும் அறிவித்திருக்கிறார். என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்ன குலூபனா, ரப்பே எங்களுடைய இதயங்கள், இன்ன குலூபனா வ நவாசின எங்களுடைய முன்னத்தி ரோமங்கள், வ ஜவாரிஹனா எங்களுடைய உடலில் ஒட்டு வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகள், கண் காது மூக்கு நாக்கு கை கால் அத்தனை உறுப்புகளும், அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா இவைகளெல்லாம் எதிக்க என் கையில் இல்லை ரப்பே, ஒட்டுனதான் நான் பார்க்குறேன், ஆனால் என் கையில் இல்லை, எதிக்க உன் கையில் தான் இருக்கு. இதா ஃபஅல்த பினா எங்களை கொண்டு நீ எந்த செயலை வெளிப்படுத்த நீ முற்பட்டாலும், இதா என்ன ஜவாரிஹனா பியதிக லம் து மல்லிக்னா மின்ஹா ஷைஆ இதா ஃபஅல்த பினா ஃபகுன் அன்த வலியனா வஹ்தினா இலா ஸவாஇ ஸபீல். ரப்பே எந்த செயலை எங்களுடைய இந்த அவயங்கள் மூலமாக நீ வெளிப்படுத்த விரும்பினாலும் நீயே அதற்கு பொறுப்பேற்பாளனாக இருந்து, குன் அந்த வலியனா பொறுப்பேற்பாளனாக நீயே இருந்து, வஹ்தினா இலா ஸவாஇ ஸபீல் நேரான பாட்டின் பக்கம் எங்களை ரப்பே நீதான் திருப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வை ஒப்படைச்ச. நீ கொடுத்த அதை ஒன்றை ஒப்படைக்க. இந்த விஷயம் இருக்கிறதே, வாழ்க்கையின் தேவைக்கு அல்லாஹ் மேல் தவக்குல் வைப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட கோடி மடங்கு முக்கியம் நம்முடைய இந்த துஆ, இந்த உணர்வு, இதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்பது என்பது. இதயம் நல்லாக இருக்கலாம், கல் நெஞ்சம் என்று சொல்கிறார்கள், கபட நெஞ்சம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் இரத்த ஓட்டத்தை பொறுத்தது அல்ல, உணர்வுகளை பொறுத்தது. ஆகவே உணர்வு சரியாக வேண்டும் என்ற இந்த விஷயத்தில் இரத்த ஓட்டம் நம் கையில் இல்லாதது போன்றே உணர்வுகளை சீர்படுத்துவதும் நம் கையில் இல்லை. ஆகவே ஆஃபியத்துக்கும் நம் ஸல்லல்லாஹு துஆ கேட்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியம் தந்து ஆஃபியத்தாக இருந்தும் கூட மனித வாழ்வை வாழாமல் போனால், மிருக வாழ்வை அவன் மேற்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் அவன் பாழ்பட்டு போனவனாகத்தான் கருதப்படுவான். ஆகவே நம்முடைய உள்ளம் சுயநிலையில் ரத்தம் பம்பிங் செய்யக்கூடிய விஷயத்திலும் சீராக இருக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு நமக்கு முக்கியத்துவம் அக்கறை இருக்கிறதோ, மற்றது பற்றி வியாதி வந்தால் கூட லேசு காணுவாங்க. இதயத்தில் பிரச்சனை வந்தால் முதல்ல அதை பார்த்தா தான்பா மறுவேலை என்ற அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம். அதுபோல அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தீனுக்கும் முக்கியத்துவம் உள்ள செயல்பாடுகள் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டுமேயானால் இது நாணயத்தின் மறுபக்கமான அதன் இஸ்லாஹ், அல்லாஹை கொண்டு உண்டான தொடர்பு அதற்கு நெருக்கமாக ஆக்கப்பட வேண்டும். அதை சுயமாக நாம் செய்ய முடியுமா? இரத்த ஓட்டத்தை நாம் செய்ய முடியாதது போன்றே இந்த விஷயத்தையும் சுயமாக செய்ய முடியாது. சரணாகதி ஆகி நல்லாட்டு ரப்பே, இதயத்தை படைச்ச ரப்பே, நல்ல எண்ணங்கள் தான், தீய எண்ணங்களை விட்டு. குரான் பூராத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். குரானுடைய எண்டு இன்னமல் யாத்திபார் பில் ஹவாத்திம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதனுடைய கடைசி தான் முக்கியத்துவம். அதுபோன்று முழு குரானுடைய கடைசி விஷயம் என்ன ஆயத்தை கொண்டு அல்லாஹ் நிறைவுபடுத்துகிறான்? குல் அவுது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய இலாஹாக இருக்கக்கூடியவனே, மனிதர்களுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் என்று சொல்லிவிட்டு எதை விட்டும் பாதுகாப்பு தேடுவது என்பதற்கு அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறையை பாருங்க. நபியை நீங்க சொல்லுங்க, குல் அவுது பி ரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பாக இருக்கக்கூடிய கருணையாளனே, ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ், மக்களுடைய ஏக போக எஜமானனை, இலாஹின் நாஸ், அவருடைய வாழ்வு தாழ்வுக்கு நன்மை தின்மைக்கு பொறுப்பேற்பாளனாக இருக்கக்கூடியவனே, இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ், உள்ளத்தில் வஸ்வாஸ் என்ற இரத்த அடைப்பு ஏற்படாமல் என்னை காப்பாற்று.
அந்த ரத்தம் நஜிஸ், சாப்பிடக்கூடாது. இந்த ரத்தம் நூறானியத் ரத்தம், இது ஷைத்தானுடைய பொருத்தம் வரக்கூடாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளத்திலே இந்த ஹன்னாஸ் என்ற ஷைத்தானுடைய மனிதனுடைய புறத்தால் சகவாசத்தால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் என்று உள்ளத்தில் எழும்பாமல் அதை விட்டு ரப்பே என்னை காப்பாற்று சரணாகதி ஆழ்ப்பா குரான் முடிச்சுட்டான். குரானுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தன்னை புகழ்ந்து அரசை பற்றி விரிவாக கூறி குரானை முடிக்கவில்லை. தன்னுடைய ஹலீஃபாவான இன்சானின் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், அதை பாதிப்பு எதனால் ஏற்படும் என்பதை நீயாக சரி செய்ய முடியாது என்று கெஞ்சி உன்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்ற அடிப்படையில் குரான் நிறைவு செய்கிறான்.